வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி தகவலோட உங்கள பார்க்க வந்திருக்கிறேன். நம்ம நெறைய கோயில்கள்ல இப்போ புதுசா வாராகி அம்மன பார்ப்போம். வாராகி அம்மன பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். சப்த கன்னிகள் 7 பேர்ல 5வது கன்னி தான் இந்த வாராகி அம்மன். ப வாழ்வில் பஞ்சங்களை துரத்துபவள் பஞ்சமி தாய். அந்த அம்பிகையிலிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் இந்த சப்த கன்னிமார். சப்த கன்னியர் என்னும் பிராம்ஹி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வாராகி. மனித உடலும் வாராகி பன்றி முகமும் கொண்டவள். கோபத்தில் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே ஆதரவிலே மலைக்கு நிகரானவள். இந்தியாவில் வாராகி அம்மனுக்கு 2 இடங்களில் மட்டும்தான் கோயில் இருக்கிறதா கூறப்படுகிறது. தற்போது அது அதிகமாகி இருக்கலாம். ஒன்று காசி, மற்றொன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ளது. இங்குள்ள வாராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார். இந்த வாராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர் படைத்தளபதி ஆவாள். ராஜராஜ சோழன் எச்செயலை தொடங்கினாலும் வாராகி வாராகி அம்மனை வழிபட்ட பின்னரே தொடங்குவார். இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்றும் வர்ணிப்பர். தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பே வாராகி வழிபாடு இருந்ததாக கூறுவர். மற்ற கோயிலில் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோயிலில் உண்டு. எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு. இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குபவர்கள் விநாயகருக்கு பதிலாக வாராகி அம்மனை வழிபட்டே தொடங்குகிறார்கள். சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை. இங்கு துர்க்கையின் தளபதியாக வாராகிக்கு சன்னதி உள்ளது. கோயிலில் நுழைந்ததுமே இடதுபுறம் இவரது சன்னதி உள்ளது. இங்கு என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனே நிறைவேறுகிறது. திருமணமாகாதவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் திருமணம் வரம் உடனே கைகூடுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது. தவிர வழக்கு விவகாரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து இத்தலத்து அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீருகின்றன. நிறைய கோயில்களில் வாராகி அம்மன் சிலை இருந்தாலுமே அதனுடைய வரலாறோ வேறு எதுவுமே எனக்கும் கூட தெரியாம தான் இருந்தது. இது படிக்கும்போது பிரமிப்பாக இருந்தது. நாமும் வாராகி அம்மனை வணங்கி வரம் பெறுவோம். நன்றி.